ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சப்பாத்தின்னு ஒன்று செஞ்சா அதுக்கு தக்காளி தொக்கோ இல்லை பருப்போ தான் தொட்டுக்க செய்வாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட நாம் இதெல்லாம் மறந்தே போயிட்டோம். இந்த மாதிரி கிளாசிக் காம்பினேஷன்ஸை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த கிளாசிக் காம்போ சீரீஸ். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு மாவு தளர்த்தியாக இருக்கணும். 20 நிமிஷமாவது மாவு ரெஸ்ட்டில் இருக்கணும். சூடான கல்லில் சேர்த்துட்டு அடிக்கடி திருப்பி போடக்கூடாது. இந்த மாதிரி மேலெழும்பி வர ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு வாட்டி திருப்பி போட்டு அடிப்பகுதியை நல்லா அழுத்தி விட்டு வேக வச்சுட்டு எண்ணெயை சுற்றியும் லேசாக மேலாப்பில் தடவி 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி தொக்கு செய்யறதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. இதில் 8 பல் பூண்டு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 பெரிய வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ 7 பழுத்த தக்காளியை சேர்த்து இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு குறைந்த தணல்ல 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இடையில கலந்து விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் ஒரு சின்ன துண்டு வெல்லம் கூடவே 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கோங்க. சாம்பார் பொடி சேர்த்து செய்யும் பொழுது கூடுதல் சுவையா இருக்கும். ட்ரை பண்ணுங்க.